நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹனி செந்தில் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, ஒரு நிகழ்வு மூலமாக நம்மளே நாம் திரும்பி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் நம்ம வாழ்க்கையில் எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தேன். நான் நம்ம எப்போவுமே ஒரு திறந்த மனதோட எல்லா விஷயத்தையும் எந்த ஒரு முன் முடிவுகள் இல்லாமல் பார்க்குறது நல்லதுன்னு முடிவு பண்ணுறோம். அது நல்ல விஷயமா தொடர்ந்து பேசப்படுது. ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி இது இப்படி தான், இவங்க இப்படி தான், இந்த சூழ்நிலை மக்கள் இப்படி தான் நடந்துப்பாங்க. இது மாதிரி தொடர்ந்து வெவ்வேறு நிகழ்வுகள் பார்க்குறதன் மூலமாக, நம்ம அனுபவத்தின் மூலமாக, அடுத்தவங்க சொல்கிறதன் மூலமாக நாம் ஒரு செட் ஆஃப் ஐடியாஸை நம்ம மைண்டில் வச்சுக்கிறோம். இப்போ எனக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் என்னன்னா, இந்த கடையிலலாம் போய்ட்டு பொருள் வாங்கும்போது ஒரு 5 பொருள் வாங்கணும்னா கணக்கு பண்ணி டோட்டல் பண்ணி கொடுக்குறப்போ பார்த்தா எப்போவுமே அது ஆக்சுவலாக என்ன வருமோ அதோட கூடுதலாக தான் நான் பார்த்துருக்கேன். கம்மியாக யாருமே போட்டதில்லை. என்னோட அனுபவத்தில் அட்லீஸ்ட் அது 2-3 கடைகளில் பல தடவை நான் சொல்லியும் இருக்கேன். ஆனால் நீங்கள் கூட்டி போடுறீங்க, ஒரு தடவை கூட நீங்கள் கம்மியாக தப்பாக பண்ணல, கூடுதலாக போட்டு தான் தப்பாக போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சமீபத்தில் ஒரு கடையில் பொருள் வாங்கும்போது அவர் கூடுதலில் ஒரு 50 ரூபாயை சேர்க்க விட்டுட்டார். லாஸ்ட்டாக உள்ள விஷயத்த ஒரு 50 ருபீஸை ஆட் பண்ணாமல் டோட்டல் போட்டார். அவர் அது பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்க பக்கத்தில் வேறு ஏதோ பேசினார். அப்புறம் அதை கவனிக்காமல் டோட்டல் எழுதிட்டார். அப்புறம் நான் பார்த்துட்டு என்ன விட்டுட்டீங்க அதை அப்படின்னோடனே இப்போ அவருக்கு அதிர்ச்சி தாங்கலை. என்னடா அது, ஒருத்தர் போட்டது கணக்கில் கம்மியாக போட்டோம், இவருக்கு இல்லை நீங்கள் கம்மியாக போட்டுட்டீங்க, நீங்கள் கரெக்டாக போட்டால் கூடுதலாக வரும், நீங்கள் போடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை. அவர் என்ன ஒரு ஐடியாவில் இருக்கார், கம்மியாக இருந்தால் அப்படியே காசு கொடுத்துட்டு போயிடுவாங்க, இதை சரியாக பார்த்து கூடுதலாக இருக்குன்னா காசு கொடுக்குறவங்க கம்மியாக இருப்பாங்கன்னு அவருடைய ஒரு அனுபவத்திலேயோ ஏதோ ப்ரீ கன்சீவ் நோஷன் அவருக்கு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அது அவருக்கு பெரிய ஆச்சரியமானால ரொம்ப தேங்க்ஸ் சார் 2-3 தடவை சொன்னார். சரி பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பேசினேன். சரி, இதில் நாம் எந்த பாயிண்ட்டு எனக்கு தோணுச்சுன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் ஒரு மனிதனை பார்க்கும்போதோ, ஒரு நிகழ்வை பார்க்கும்போதோ, இவங்க இப்படி தான், இந்த நேரத்தில் இவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்படி தான் இவங்களாம் பிஹேவ் பண்ணுவாங்க, இப்படிப்பட்டவங்களாம் மோசமானவங்க, இப்படிப்பட்டவங்களாம் நல்லவங்க, அந்த மாதிரி ஒரு கற்பிதங்கள் நமக்குள்ள தொடர்ந்து இந்த சமூகம் உண்டாக்குது. நாம் நம்மளுடைய அனுபவத்திலேருந்து நம்ம உண்டாக்கி வச்சுக்கிறோம். ஆனால் அது தவறு அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் தொடர்ந்து நமக்கு சுட்டி காமிச்சிட்டே இருக்கு. நாம் ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த வளையத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோம். அந்த கண்ணாடியை மாட்டிட்டு தான் பார்க்குறோம். ஸோ நம்ம அந்த கண்ணாடியை கழட்டிடலாம், எல்லாமே க்ளீன் ஸ்லேட்டாக பிளைனாக நம்ம அணுகலாம். எச்சரிக்கை உணர்வு ஆட்டோமேட்டிக்காக மனிதனுக்கு இயல்பாகவே இருக்குது. அதனால் அது குறித்து நம்ம பயப்பட வேணாம். எந்த ஒரு முன் முடிவுகளோடு பார்க்காம ஒரு திறந்த மனதோடு பார்ப்போம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது முன் முடிவுகள் வச்சுக்கிட்டு ஏதாவது நிகழ்வுகளை அடடே நம்ம அப்படி நினச்சிருக்கக்கூடாதோ அப்படின்னு நினச்ச மொமெண்ட்ஸ் இருக்கலாம். Please do share. Thank you so much for watching the video. Thank you.